30 வருடத்துக்கு உங்களால் தண்ணீர் உணவு இல்லாமல் வாழ முடியுமா? இந்த உயிரினம் வாழும். பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இல்லை? இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் அனிமல். நம்ம உலகத்தோடைய 5 பேரழிவுகளை இந்த உயிரினம் தாண்டி வந்திருக்குது. கிட்டத்தட்ட 600 மில்லியன் வருடங்களாக இது நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருக்குது. இதால் கடுமையான குளிர்லையும் இருக்க முடியும், அதிக வெப்பத்திலையும் வாழ முடியும், அதிகபட்ச ரேடியேஷன் ப்ரெஷரையும் தாங்க முடியும். ஒரு படி மேலே போய் விண்வெளியிலையும் இதனால் வாழ முடியும். இதோடைய பேர் தான் டார்டிகிரேட்ஸ். இதுகிட்ட டி சப்ரஸார்னு ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்குது. இது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதோடைய டிஎன்ஏவை காப்பாற்றிக்கும். அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு மோசமாகும் போது உடம்பில் இருக்கும் தண்ணீரை வெளியேற்றி அதோடைய வாழ்க்கையை அங்கேயே ஷட் டவுன் பண்ணிடும். எப்போ கரெக்டான சுச்சுவேஷன் அமையுதோ, எப்போ அதுக்கு திரும்பவும் வாட்டர் கிடைக்குதோ அதோடைய வாழ்க்கையை அங்கிருந்து ரீஸ்டார்ட் பண்ணும். நிலவில் தண்ணீரோட மூலக்கூறு இருக்குன்னு நமக்கு சந்திரயான் சொல்லி இருக்குது. இஸ்ரேலோட மூன் மிஷின் அப்போ டார்டிகிரேட்ஸை நிலவுக்கு கொண்டு போய் ஸ்டடி பண்ணலான்னு பார்த்தாங்க. எதிர்பாராத விதமாக அதோடைய லேண்டர் கிராஷ் ஆகி லட்சக்கணக்கான டார்டிகிரேட்ஸ் நிலவில் சிதறிடுச்சு. ஒருவேளை நிலவில் இருக்க தண்ணீரோடைய மூலக்கூறு அதோடைய வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணி இருந்தா நிலவுல ஏலியன் உருவாவதற்கான விதையை மனிதன் டார்டிகிரேட் வடிவில் விதைத்திருக்கான அர்த்தம். நிலவுல வாழக்கூடிய முதல் ஏலியன்ஸ் இந்த டார்டிகிரேட்ஸா தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.